கன்னி ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 2026 வரை இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பயணிக்கின்றனர். 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற செலவுகள், தொலைதூர பயணங்கள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. வேலை காரணமாக கூடுதல் அலைச்சல் ஏற்படலாம். அதே நேரத்தில் வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகள் மூலம் சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கேது 12ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் தனிமை அல்லது ஒரு விஷயத்தில் அதிகமாக சிந்திக்கும் நிலை ஏற்படலாம். ஆன்மீகம் மற்றும் தியானம் போன்ற அமைதியான செயல்பாடுகள் மனதிற்கு தெளிவைத் தரும். செப்டம்பர் 2 வரை புதன் சிம்மத்தில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தகவல் தொடர்பு, செலவுகள் மற்றும் முக்கிய ஆவணங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. செப்டம்பர் 3 முதல் புதன் உங்கள் ராசியிலேயே, அதாவது கன்னி ராசியில் பயணிக்கத் தொடங்குகிறார். உங்கள் விதிப்படி முதல் வீட்டில் புதன் சுப வீடுகளில் வராத போதிலும், கன்னி புதனின் சொந்த ராசி மற்றும் வலிமையான நிலையாக இருப்பதால் அறிவுத்திறன், பேச்சுத்திறன், திட்டமிடும் திறன் மற்றும் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக முடிவு எடுக்க முடியாமல் இருந்த சில விஷயங்களில் தெளிவு கிடைக்கலாம். தொழில், கல்வி மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றம் தொடர்பாக புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு இந்த காலம் உதவியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் வாரம் முழுவதும் இருப்பதால் தொழில் மற்றும் பணியிடத்தில் செயல்படும் வேகம் அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப வீடுகளில் வருவதால் பணியிடத்தில் அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் கருத்துக்களை பகிரும்போது நிதானமாக பேசுவது முக்கியம். வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில் மாற்றம் அல்லது புதிய பொறுப்பு குறித்து சிந்திப்பவர்கள் முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுப்பது சிறந்தது. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான கடகத்தில் குரு வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 11ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்கள் விதிப்படி மிகவும் சுபமான அமைப்பாகும். லாபம், வருமானம், நண்பர்கள், சமூகத் தொடர்புகள் மற்றும் எதிர்கால இலக்குகளில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடும். முக்கியமான நபர்களின் அறிமுகம் உங்கள் வளர்ச்சிக்கு உதவலாம். குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளின் மீது இருப்பதால் உங்கள் ராசிக்கு 3ஆம், 5ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளுக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறது. இதனால் முயற்சி, கல்வி, பிள்ளைகள், காதல், திருமணம் மற்றும் கூட்டு தொடர்புகளில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடும். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் ஆகஸ்ட் 31 வரை பயணிக்கிறார். முதல் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை வழங்கும் அமைப்பாகும். இதனால் மன மகிழ்ச்சி, அழகு, கவர்ச்சி மற்றும் சமூகத் தொடர்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். உங்கள் மீது மற்றவர்களின் கவனம் அதிகரிக்கலாம். குடும்பம் மற்றும் உறவுகளில் இனிமையான சூழலை உருவாக்க முடியும். செப்டம்பர் 1 முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான துலாமிற்கு மாறுகிறார். 2ஆம் வீட்டிலும் சுக்கிரன் சுப பலனை வழங்குவதால் பணம், சேமிப்பு, குடும்பம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். இனிமையான பேச்சின் மூலம் பல முக்கியமான காரியங்களை சாதிக்க முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான மீனத்தில் சனி வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 7ஆம் வீட்டில் சனி இருப்பது உங்கள் விதிப்படி கலவை பலனை வழங்கும் நிலையாகும். திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டுத் தொழில் மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் பொறுமையும் புரிதலும் அவசியம். சில விஷயங்கள் மெதுவாக நகர்ந்தாலும் நீண்டகால அடிப்படையில் நிலையான முடிவை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் பொறுப்புகளை தெளிவாக பகிர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் திறந்த மனதுடன் பேசினால் நல்ல தீர்வு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கும்பத்தில் ராகு இருப்பதால் வேலை, போட்டி மற்றும் அன்றாட பொறுப்புகளில் எதிர்பாராத சூழ்நிலைகள் உருவாகலாம். உங்கள் விதிப்படி 6ஆம் வீட்டில் ராகு அசுபமாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் வேலை தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை.
ஆனால் 6ஆம் வீடு சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் குறிக்கிறது என்பதால் பிரச்சினைகளை பயப்படாமல் ஒவ்வொன்றாக கையாள்வது நல்லது. போட்டித் தேர்வு அல்லது போட்டி சார்ந்த முயற்சிகளில் தொடர்ந்து முயற்சி செய்வது பயனளிக்கலாம். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய தெளிவும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. குறிப்பாக 11ஆம் வீட்டில் குரு இருப்பது லாபம் மற்றும் வருமானத்திற்கு வலுவான ஆதரவை வழங்குகிறது. குருவின் பார்வை 3ஆம், 5ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு கிடைப்பதால் முயற்சி, கல்வி மற்றும் உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். ஆகஸ்ட் 31 வரை உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பதும் செப்டம்பர் 1 முதல் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சுப பலன் தருவதும் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் சாதகத்தை அதிகரிக்கும். செப்டம்பர் 3 முதல் உங்கள் ராசியில் புதன் வருவதால் அறிவு, திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் வலுப்பெறும். தொழில் மற்றும் செலவுகளில் மட்டும் சற்று நிதானமாக செயல்பட்டால் இந்த வாரத்தை நல்ல முன்னேற்றத்திற்கான காலமாக மாற்றிக் கொள்ளலாம்.